இல்ல சார், பிறந்ததுல இங்கதான். அப்பாவுக்கு அங்க வேலை. இவன் 3 வயசா இருக்கும் போதே நாங்க அங்க போயிட்டோம். மெட்ராஸ்க்கு வந்து இப்பதான் 2 வருஷம் ஆகுது. மெட்ராஸ் பெரிய சிட்டின்னு தான் சார் பேரு. ஆனா கோவா அளவுக்கு வளரலையே. என் சிஸ்டர் வேற ரொம்ப ஜோவியலான டைப். அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி மாப்பிள்ளையை தேடுறோம். குமார் சொன்னாரு, அதனாலதான் உங்க பையனை பார்க்க வந்தோம். பொண்ணு ஏதாச்சும் வேலை பாக்குதா? டூரிசம் கம்பெனில ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியான டைப். கம்பெனில ரொம்ப நல்ல பேர். கெட் டுகெதர்னா மாதுரி எங்க தான் தேடுவாங்க. அவ்வளவு ஜாலியான டைப் சார். சாயந்தரம் தங்கச்சி வீட்டுக்கு வந்துருவாள்ல. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒர்க் சம்பந்தமா வெளியே போறாங்கல்ல, அதனாலதான் அப்படி கேட்டேன். ஓகே, பரவாயில்ல. அப்புறம் எங்களுக்கும் டைம் ஆகுது, கிளம்புறோம். மாதுரி கிளம்பலாமா? ஓகே, கிளம்பலாம். எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. வரேன் சார். வாங்க. வரேன் சார். வாங்க. அப்பா, உங்க அபிப்பிராயம் என்ன? இப்ப வந்துட்டு போன பொண்ணை பத்தி தானே? நல்ல பொண்ணு தானே? குமார், கல்யாணம் கோபிக்கு. அவன் முடிவு பண்ணணும். இது என்ன புது பழக்கம்? இதெல்லாம் போய் கோபி கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு மாடனா வந்துச்சு, தட்ச பஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசிச்சு. எதுக்காக வந்ததுன்னு கோபிக்கு எதுவும் தெரியாது. ஆனா திருட்டுத்தனம் நடக்கிற மாதிரி தெரியுது. அப்ரோச்சே சரியில்லையே. அதான் கோபி பொண்ணை பாத்துட்டான்ல. ஏய், என்ன சொல்ற? உனக்கு பொண்ணு பார்க்கும்போது இப்படிதான் பாத்தியா? ஒரு முறை தர எதுவும் வேண்டாம். வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க கூட ஒழுங்கா இன்டர்வியூ பண்றாயா? ஏதோ இன்ஸ்டன்ட் காப்பி ரெடி பண்ற மாதிரி பொண்ணு ரெடியா பண்ணி சொல்ற? இந்தியா இது, அதுவும் தமிழ்நாடு. நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குல்ல. என் தம்பிக்கு நான் பொண்ணு பாக்குறேன், நீ சும்மா இரு. டேய், நல்ல எண்ணத்தோட உன் தம்பிக்கு பொண்ணு பாக்குற மாதிரி தெரியல. ஏதோ கோவால வளர்ந்தாலும் மூஞ்சியும் முகர கட்டையும் பாக்குறதுக்கு சகல ஒரு மார்க்கமா இருந்தாலும் நல்லா கேட்டான் நேரத்தோட வீட்டுக்கு வந்துருவாளான்னு. சரி சரி, ரொம்ப ஓவரா பேசாதீங்க. அதானே, சும்மா தேவையெல்லாம் பேசாதீங்க. அதென்ன பேசுறீங்க? இவரை பார்த்தா ஒரு மார்க்கமாவா இருக்கு? மனசுல பட்டத சொன்னம்மா. இத பாருங்க மாமா, நான் வந்து ஒரு கோபிக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அவனுக்கு அவதான் கரெக்டா இருப்பா. அப்ப நான் பார்த்து வச்ச பொண்ணு? அவ எவனாவது ஒரு வெள்ளக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம். அவளுக்கு அவன் தான் கரெக்ட். உலகம் எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு கொஞ்சம் நாகரிகமா இருந்தா உடனே அசிங்கமா நினைச்சிருதா? தப்பு அந்த பொண்ணு மேல இல்ல, உங்க மனசுலதான் இருக்கு. ஏன்பா 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவன். நல்ல வேலைப்பா, 2 பேருமா சேர்ந்து எங்க கோபிக்கு பொண்ணு பார்த்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். 2 பொண்ணையும் கொண்டாங்க, முடிவு அவன் சொல்லட்டும். அறிவு கெட்ட நாயே.